தான் முதல்ல உனக்கு கொடுத்தேன். ஆண்டவரே பிள்ளையை நான் ஊழியத்துக்கு ஒப்படைக்கிறேன் நீங்க சொன்னீங்கன்னா, டேய் நான் தராம உனக்கு எதிராக பிள்ளை பாரு. இதை விளங்குதான். நான் கர்த்தருக்கு ஒன்று செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அவர் தான் முந்தி தராரு, நம்ம பிந்தி தான் அவருக்கு என்ன செய்கிறோம். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னுடைய இந்த நீதியினால, என்னுடைய இந்த காரியத்தினால தேவன் என்னை ஆசீர்வதிச்சான்னு உன்னால சொல்ல முடியுமாங்கிற கேள்வி கேட்கிறார். அதுதான் இவ்வளவு கேள்விகளை கேட்டுக்கிட்டே வர்றார். அப்படி ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா நான் மேலே ஏறி இயேசு கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணவும் இல்லை, மரித்த இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பும்படி நான் பாதாளத்துக்கு இறங்கவும் இல்லை. எல்லாம் அவர் எனக்காக செய்தார். விசுவாசத்தின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதங்கள் வருகிறது. இப்போ ரட்சிப்பு எப்படி வருது? விசுவாசத்தின் அடிப்படையிலான பிரதர், நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவு தானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாரு அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ ரட்சிப்பு எப்படி வருது, என்ன வருது என்பது முன்னாடி ரொம்ப தெளிவாக இந்த விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி எப்படி பெறுவது, அதனால் ஒருவேளை நியாயப்பிரமாணத்தை நம்ம வெளியே தள்ளிட முடியுமா, ஒதுக்கி தள்ளிட முடியுமா என்கிற பல கேள்விகளுக்கான விடைகளை தேடுகிறார். இன்றைக்கி அந்த விடைகளுக்கான பதிலை தேடும்படியாக நானும் வாஞ்சிக்கிறேன். உங்களுக்கு நான் இன்னைக்கு தாமதமாய் வந்ததுனால, எப்போ எத்தனை மணிக்கு முடிப்பீங்க மீட்டிங்கு? 8:30 தானே? சரி முடிச்சிடலாம், அதுக்குள்ளே முடிச்சிடலாம். நல்லா கவனிங்க. அப்போ தேவனாய் கர்த்தர் அழகாக தெளிவாக சொல்ல சில காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இப்போ யாராவது ஒருவர் ரோமர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 30-31 எடுத்தவள் வாசிக்கலாம். ரோமர் 3:30-33. விருத்த சேதனம் உள்ளவர்களை, அதாவது இன்னைக்கு நீங்க புரிஞ்சு கொள்ளணும்னா, பாரம்பரிய கிறிஸ்தவர்களை, பை பர்த் கிறிஸ்தவனாய் பிறந்தவனை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை, அதாவது கர்த்தர் யாருன்னே தெரியாத புறஜாதி மக்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்கள் ஆக்குகிற தேவன் ஒருவரே. நீதிமான்கள் ஆக்கின தேவன் அல்ல, நீதிமான்கள் ஆக்குகிற தேவன். அப்ப நீதிமான்கள் ஆக்குற தேவன் யாரு பிரதர்? ஆதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும், இனி எதிர்காலம் வரைக்கும், கிறிஸ்து வருகிற வரைக்கும் அவர் அப்படியே அநேகரை நீதிமான் ஆக்கிட்டே இருக்கிறார். யாரையெல்லாம் நீதிமான் ஆக்குறாரு பிரதர்? பை பர்த் கிறிஸ்தவனா பிறந்தவனுக்கும் ரட்சிப்புன்னு ஒன்று தேவைப்படுது. பை பர்த் கிறிஸ்தவனா பிறக்காம புறஜாதி மார்க்கத்தில் பிறந்தவனுக்கும் ஒரு நாளில் அந்த ரட்சிப்பு என்பது தேவைப்படுது. பை பர்த்தே கிறிஸ்தவனாய் பிறந்த அந்த பாரம்பரிய கிறிஸ்தவனை விசுவாசத்தினால், புறஜாதி மார்க்கத்தார விசுவாசத்தின் மூலமாக, பை ஃபெய்த் த்ரூ ஃபெய்த் ஆங்கில வேதாகமம் சொல்லுது. அப்ப பை பர்த்தே கிறிஸ்தவனா பிறந்தவன் எந்த விசுவாசத்தின் அடிப்படையில் வர்றான்? அந்த அடிப்படையில் வர்றான். அவனுக்கு நிறைய பைபிள் தெரியும், வசனங்கள் தெரியும், இதை செய்யணும் செய்யக்கூடாது என்பது தெரியும். அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர, பிதாவாகிய தேவனை தவிர வேற யாரையும் தேடி ஓடலை. அவனுக்கு வேற யாரையும் தெரியாது. வேறு ஒருவேளை கடவுள் என்று சொல்லப்படுகிற ஒன்றையும் அவன் நாடி என்ன செய்யலை, அவன் போகலை. மந்திர தந்திரத்தை நாடலை. அப்படி நிறைய 99% கிறிஸ்தவர்கள் அப்படியே தான் எழுப்பி வராங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா, நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறானான்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு. கிபு வரலாற்றில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வரணும். பிரதர், என் வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து நான் ஒரு கர்த்தருக்குள்ளே வாழ்கிறேன் பிரதர், ஆனால் கிறிஸ்துவுக்கு முன்னாடி கிறிஸ்துவுக்கு பின்னாடிங்கிற அனுபவம் எனக்கு இன்னும் வரலன்னா நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லைன்னு அர்த்தம். கிறிஸ்துவனா பிறந்து அப்படியே போயிட்டுருக்கிறீங்க, ஆனால் ரட்சிப்புனா உங்களுக்கு என்னன்னு தெரியாது. நீதிமான்கள் ஆக்கிற தேவனசுமாக நீங்கள் உங்களை ஒப்புவிக்கலன்னு அர்த்தம். அப்போ அந்த விசுவாசத்தை கொண்டே தேவன் ரட்சிக்கிறார். ஆனால் புறஜாதி மார்க்கத்தானுக்கு அப்படி இல்லை. அவன் பலதை தேடி, பலதை நாடி ஓடி, கண்டதெல்லாம் தேடி, யார் யார் என்ன சொல்லானோ நம்பி, எங்கெங்கேயோ போய் எதையோ தேடி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மேலே ஒரு விசுவாசம் வைத்து வரான். இப்போ அவனுக்கு வசனம் தெரியுமா? தெரியாது. எப்படி தேவனை தொழுது கொள்ளணுமா? தெரியாது. கிறிஸ்தவ பாட்டு தெரியுமா? தெரியாது. நான் சொல்கிறது கர்த்தர் கொடுக்குற பாட்டு, இளையராஜா மாதிரி கிறிஸ்தவ பாட்டு எழுதுகிற பாட்டு இல்லை. என்னங்க, பாட்டு நல்லா இருக்கலாம் சொல்லக்கூடாது. இளையராஜா பாட்டு கூட நல்லாயிருக்கும், ஏஆர் ரஹ்மான் பாட்டு கூட நல்லாயிருக்கும். உங்களுக்கு அவங்கெல்லாம் யாரும் தெரியாது, பட் ஆனால் எனக்கு தெரியும். அப்படிதான் உங்களுக்கு தெரியாது இல்லை யாருன்னு? எல்லா பாட்டும் பாட்டெலாம் கிடையாது.
அவன் நல்லா கவனிங்க, பாடல் தெரியாது, வசனம் தெரியாது, ஐயா நிறைய காரியம் தெரியாது, எப்படி வாழணும்னு தெரியாது, பைபிளுடைய சட்டத்திட்டம் தெரியாது. ஆனால் திடீர்னு ஒரு ஃபெய்த், ஒரு விசுவாசம் ஆண்டவர் மேலே வந்துச்சு. தேவன் அவனையும் நீதிமானாக்கிட்டார். இப்போ 2 பேரும் ஒரே தட்டில் இருக்கிறாங்க. இவனுக்கு கொஞ்சம் வசனம்லாம் தெரியும், சட்டத்திட்டம் தெரியும், தேவனை ஆராதிக்க தெரியும், தொழுது கொள்ள தெரியும், ஏற்கனவே நிறைய பலமுறை காணிக்கை கொடுத்தவன். இவனும் அதே தட்டில், இவனுக்கு எதுவுமே தெரியாது, இவனும் அதே தட்டுக்கு வந்துட்டான். இப்போ எதுவுமே தெரியாமல் ஒருத்தர் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறானே, அப்போ எதுக்கு பிரதர் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்கலாமான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் அடுத்த வசனத்தில் விளக்கம் சொன்னார். 31ஆம் வசனத்தில், அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமோ? அப்படியல்ல, நியாயப்பிரமாணத்தை என்ன செய்கிறோம்? நிலை நிறுத்துகிறோம். அப்போ எதுவுமே தெரியாமல் ஒருத்தன் நீதிமான் ஆக்கப்பட்டதுனால அவன் வேதத்தினுடைய சட்டத்திட்டத்தின்படி வாழணுமா வேண்டாமா? நீங்கள் நியாயப்பிரமாணம்னு ஏதோ ஒரு பாவமான ஒன்று நினச்சிடக்கூடாது இல்லையா? அதுதான் கேட்குறேன். நியாயப்பிரமாணம் வேற ஒன்றும் இல்லை, இப்படி தான் வாழணும்னு ஒரு ஒழுங்குமுறை. இப்போ பவுல் கேட்குறாரு, நியாயப்பிரமாணம் அவமாக்கிடலாமா அல்லது நிலைநிறுத்தலாமா அப்படி கேட்டால் நிலைநிறுத்த தான் செய்கிறோன்றார். அதுக்கு பின்னாடி எக்ஸாம்பிளுக்கு யார் எடுக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தாவீது எடுக்கிறாரு, ஆபிரகாம் எடுக்கிறாரு. நேரம் கருதி ஆபிரகாம் அவர் எடுத்து என்ன சொல்கிறார் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன். அடுத்த அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, வாசிக்கலாம் இப்பொழுது 9ஆம் வசனத்திலிருந்து. விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ? ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டதென்று சொல்லுகிறோமே. அங்கே சொல்லப்படுகிறது. எப்போ அந்த வசனம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் போட்டிருக்குது. இப்போ என்ன சொல்றாரு? விசுவாசத்தின் அடிப்படையில் தானே ஆபிரகாம் நீதிமான் ஆனான். கரெக்டா? அப்போ ஆபிரகாமுக்கு என்ன வயசு? நம்ம எப்போவுமே கர்த்தர் ஒன்று ஆசிர்வதிப்பார், கர்த்தர் ஒன்று கார் தர போகிறார், பைக் தர போகிறாரு. இப்போ நீ வரும்போது 2 வீலரில் வந்தியா, போகும்போதே வாசலில் 4 வீலர் நிற்க போகுது. இப்போ கர்த்தர் 50 கிட்னியோடு வந்து நிற்கிறாரு. 50 பேருக்கு கிட்னி தர போகிறாரு, 20 பேருக்கு சட்னி தர போகிறாரு. அப்படியே கேட்டு வாழ்ந்து அல்லேலூயா பிரைஸ் எலான்னு கையை தட்டியே பழகிட்டோம். இதை சொல்கிறேன். அதனால் சில காரியத்தை நம்ம தியானிக்கும் போது எல்லாமே புதுசாக இருக்கும். ஐயா இது என்னையா இது புதுசாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்போ ஆபிரகாமுக்கு வயசு 75. வயசு எதுக்கு பிறகு தெரியணும்? தெரிஞ்சாதான் உங்களுக்கு நான் சொல்ல போகிற காரியமே புரியும். அப்போ தேவனை விசுவாசிக்க அந்த ஆபிரகாம் விசுவாசிக்கும் போது அதே அவர் அவனுக்கு நீதியாக எண்ணும் போது அவனுக்கு வயசு 75. இப்போ விசுவாசி ஆயிட்டான். யார் அங்கீகரிச்சான்? கர்த்தராகிய தேவன் என்ன பண்ணிட்டாரு? அவனை விசுவாசியாக அங்கீகரிச்சிட்டார். இப்போ அங்கீகரித்த பிறகு வசனம் சொல்லுவதற்கு பின்னாடி பாருங்க, 10ஆம் வசனத்திலிருந்து, அது எப்பொழுது அவனுக்கு எப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதே, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதோ? விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனா இருந்தபோது. அப்போ ஆண்டு சொன்னார், ஐயா நியாயப்பிரமாண சட்டப்படி விருத்த சேதனம் பண்ணிட்டுவான்னு சொல்லலை, அவனை விசுவாசியா என்ன பண்ணிட்டாரு? அங்கீகரிச்சிட்டார். இப்போ தொடர்ந்து அதுக்கு பின்னாடி, மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். நல்லா கவனிங்க. அதாங்க விசுவாசி ஆயிட்டானா, அப்புறம் எதுக்கு விருத்த சேதனம் பண்ணணும்? எத்தனை வயசுல விருத்த சேதனம் பண்ணாரு பிரதர்? அது தெரியுமா இருக்காது? 99 வயசுல பண்ணார். 99 இயர்ஸ்ல ஈசாக்கு பிறப்பதற்கு முன்னாடி, வாக்குத்தத்தின் பிள்ளை பிறப்பதற்கு முன்னாடி. அப்போ 75 வயசுல விசுவாசி ஆயிட்டாங்க. 24 இயர்ஸ் கழிச்சு எதற்கு அது செய்யப்படணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சொல்றார், ஐயா இதெல்லாம் அவமாக்குவதற்கல்ல நியாயப்பிரமாணத்தை, அதை நிலைநிறுத்துவதற்கு. அதாவது நீ எந்த அடிப்படையில் நீ விசுவாசியான, எந்த அடிப்படையில் தேவனுடைய ரட்சித்தார், எந்த அடிப்படையில் ஒருவேளை தேவனுடைய நீதிமானா மாற்றினார், ஒன்லி விசுவாசின் அடிப்படையில். அதுக்கு பிறகு பிரதர் கடைபிடிக்கணுமா கடைபிடிக்க கூடாதான்னா, கர்த்தர் போதித்திருக்கிற சகலத்தை கடைபிடிக்கணும்.
சந்தர்ப்பத்தில் மாறிடுவோம். ஆண்டவர் சொன்ன ஸ்திரியை தொடாமல் இருப்பது நல்லது அப்படி வசனம் சொல்லிச்சு. என்னங்க காலம் மாறிட்டுன்னு சொல்லாதீங்க. எத்தனை வருஷம் மாறினாலும் இன்னும் ஒருவேளை கிறிஸ்து வர்றதுக்கு 500 வருஷம் தாமதிச்சாலும் ஐயா இந்த ரோமர் எடுத்து வாசினா இந்த வருஷம் தான் வாசிக்கப்படும். புதுசு வாசிடுவீங்களா? என்னங்க சாதா கிஸ்ஸு ஸ்பெஷல் கிஸ்ஸு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தொடாதனா தொடாத, நீங்கிருன்னா நீங்கிரு, தள்ளிருன்னா தள்ளிரு. ஐயா சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு உனக்கு என்னையா ஸ்நேகம்? வசனம் சொல்லுது சகோதர சகோதரி ஸ்நேகம்தான், வேற ஸ்நேகம்லாம் கிடையாது. அப்ப ஆண்டவரை கர்த்தர் என்ன சொல்ல வரார்? அதை நிலைநிறுத்தும்படி தான் நான் அழைக்கப்படுகிறேன். அப்ப நியாயப்பிரமாணத்தின் முடிவுன்னு இயேசு கிறிஸ்து சொன்னாரு. அது இயேசு கிறிஸ்துவை கூட்டிட்டு வந்துச்சியா? கூட்டிட்டு வந்த பிறகு அவர் என்ன பண்ணார் கேட்டீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை அவர்கள் இருதயத்தில் எழுதி அவர்களுக்கு தேவனா இருந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டவனுக்கு நியாயப்பிரமாணம் எங்க எழுதப்பட்டுட்டு? சுபாச ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்பட்டவனுக்கு தேவ நியாயப்பிரமாணத்தை எங்க எழுதினாரு? எங்க எழுதினாரு? இருதயத்தில் எழுதினார் தானே வசனம் சொல்லுது. இருதயத்தில் எழுதினார் சொல்லுது. வேண்டாம் நான் தூக்கி போட்டார் இல்லையே. நான் அவருடைய இருதயத்தில் எழுதி அவர்களுக்கு தேவனா இருப்பேன். அப்ப இருதயத்தில் எவன் ஒருவன் நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டுச்சோ அவனுக்கு நியாயப்பிரமாணம் தேவையில்லை. விளங்குதா விளங்கலையா? வேதத்தினுடைய சட்டத்திட்டம் நான் என்னுடைய வாழ்க்கை முறையாக மாறிடுச்சுன்னா எனக்கு சட்டத்திட்டம் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அது எத்தனாவது பேஜில் இருக்குது, அந்த செக்ஷன் நம்பர் என்ன, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் அதன்படி வாழ்கிறேன். எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். நம்ம ஸ்கூல் படிக்க ஆரம்பித்தோன்னா ஏபிசிடி படிப்போம் இல்லையா? அதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக திக்கான அட்டை போட்டு நான் எல்கேஜி போகும்போது என்ன இருந்திருக்கு, நமக்கு ஒரு 3 பேஜ் அடங்கி ஒரு புஸ்தகம் இருந்திருக்கும். அப்புறம் தமிழுக்கு ஆத்திச்சூடுன்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. தமிழுக்கு மொத்தம் எழுத்து எத்தனை? 247. பரவாயில்ல. அதில் உயிர் எழுத்து எவ்வளவு, மெய் எழுத்து எவ்வளவு, உயிர்மெய் எழுத்து எவ்வளவு நிறைய பேருக்கு தெரியாது. 247 தெரியாது. ஆனால் தமிழில் கவிதை எழுதுவான். ஏன் பிரதர்? அவனுக்கு 247 தெரியாது, எது முந்தின எழுத்து பிந்தின எழுத்துன்னு தெரியாது. ஆனால் எல்லாம் எங்கே பதிஞ்சிட்டு அவனுக்கு அது தேவையில்லை. வாய்ப்பாடு படிப்போம், டேபிள்ஸ் படிப்போம். சின்ன வயசில் நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது எங்களுக்கு 16th டேபிள் வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ 12 நினைக்கிறேன். இப்போ 12 தானே. அப்போ 2 2 சார் எவ்வளவு, 3 2 சார் எவ்வளவு மனப்பாடம் பண்ணி 2 2 சார் 3 2 சார் அப்படி படிப்போம். இப்போ நமக்கு 2 2 சாரும் தேவையில்லை, 3 3 சாரும் தேவையில்லை. எனக்கு இருதயத்தில் 15 பேர், எனக்கு அந்த டேபிள்ஸே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக கணக்கு போடுவோம். ஐயா நல்லா கவனிங்க, ஸ்கூலுக்கே போகாத மளிகை கடைக்காரரு ₹1 வித்தியாசம் இல்லாமல் அழகாக டோட்டல் போடுவார். இப்போ அவருக்கு என்ன தேவையில்லை? டேபிள்ஸ் தேவையில்லை. அப்போ நீங்க வேதத்தினுடைய சட்டப்படி வாழ ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையில்லை? பிரமாணம் தேவையில்லை. வாழலைன்னா உங்களுக்கு பிரமாணம் தேவை. இப்போ நான் வாழ ஆரம்பிச்சேன் பிரதர், எனக்கு தேவையில்லையா? ஆனால் இன்னொருவனுக்கு தேவை. அதுதான் ரோமர் 7 சொன்னாரு. நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசும்போது பவுல் சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். திரும்ப திரும்ப சொல்றேன். நியாயப்பிரமாணம் என்பது கெட்ட வார்த்தை போல நிறைய கிறிஸ்தவம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், பேசிக்கிட்டு இருக்கிறான். கிடையாதியா, அது வேதத்தினுடைய சட்டத்திட்டம். அப்போ சொல்லும்போது நிறைய காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார் பாருங்க. இப்போ 16ஆம் வசனம், 7ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனம். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்கேன். நியாயப்பிரமாணம் நல்லதென்று நான் ஒத்துக்கொள்கிறேன். யார் சொன்னா? பவுல் சொன்னா நல்லதென்று ஒத்துக்கொள்றேன். அதே அதிகாரத்தில் பிரயோஜனம் உள்ளதுன்னார், அது அவசியமானதுன்னார். அந்த அதிகாரம் ஃபுல்லா வாசிங்க. ஏன் சொன்னார்? ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க. 7ஆம் வசனத்தில், 7ஆம் வசனம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் அறிந்தனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாதிருப்பேனே. பவுல் சொன்னார், நியாயப்பிரமாணம் சொல்லிச்சு இச்சையாதிருப்பாயாக, அது சொல்லலைன்னா இச்சை பாவம்னு எனக்கு அறியாமல் இருந்திருப்பேன். ஏன் இச்சை சொன்னார் தெரியுமா? ரோட்டில் போகிறோம், ஒரு வயசான அம்மா, அந்த அம்மாவை 4 பேர் போட்டு அடிக்கிறாங்க. ரோட்டில் போகிற யாராவது வந்து அதை தப்புன்னு சொல்லிடுவாங்க இல்லையா? சொல்லுவாங்களா மாட்டாங்களா? ஏன்டா வயசான போட்டு அடிக்கிறவனுக்கு தான் அறிவு இருக்கான்னு கேட்பாங்க இல்லையா? அது தப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? இச்சை யார் பார்க்கறது?
ஒரு மனுஷனுக்கு இச்சை யாருக்கு தெரியும் பிரதர்? அவனுக்கு தெரியும். அதுக்கு பிறகு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு மட்டும் தெரியும், வேறு யாருக்கு தெரியாது. இப்போ என்ன சொல்றாரு அவர்? அதனால தான் இச்சையை எடுத்து பேசுறாரு. என்ன சொல்றாரு? இது யாருக்குமே தெரியாது. யாரும் என்கிட்ட உனக்குள்ள இருக்கிற அந்த இச்சை பாவம்னு சொல்ல முடியாது. ஆனா நியாயப்பிரமாணத்தை அறிஞ்சதுனால எனக்கு தெரிஞ்சுக்கிச்சு. என்ன தெரிஞ்சுக்கிச்சுன்னா, இச்சை பாவம் என்பதை அறிந்து கொண்டேன். அப்ப வேதத்தினுடைய சட்டத்திட்டத்தை அறிந்தவனுக்கு ஒரு பாவ உணர்வு வருது. இது தப்பு, அது தப்பு, அது தப்பு, அது தப்பு, எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம். அதுலேருந்து எப்படி விடுபடுவது? ஸ்ரீலங்காவில் ஒரு வாலிபர் கூட்டம் நடந்துச்சு. 2011 நான் போயிருந்தேன். 2780 பேர் பங்கு பெற்றாங்க. நான் பேசின வாலிபர் கூட்டத்தில் அது பெருசு. இது இன்ன நாள் வரைக்கும் 3 நாள் 8 செய்தி நான் கொடுக்கணும். எல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு வாலிப தம்பி வந்தான். ஆனால் நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு தெரியும், பட் என்னால் கடைபிடிக்க முடியல. கடைபிடிப்பதற்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கண்ணா. புரியுதா இல்லையா? அப்போ பைபிளில் அறிய 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 அதன்படி வாழணும்னு ஆசை பிறக்குது. ஆனால் எத்தனை பேருக்கு முடியுதுங்கிற ஒரு கேள்வியும் பிறக்குது. முடியாதவன் என்னால் முடியலைன்றான். அதுதான் நியாயப்பிரமாணத்தினுடைய இயலாமைன்னு பவுல் இந்த அதிகாரத்தில் பேசுகிறார். அப்போ அதை யார் கூட தர முடியும்? அதை இயேசு தான் தர முடியும். இப்போ பாவ உணர்வு அடைஞ்ச உடனே யாரை தேட ஆரம்பிக்கிறான்? பாவத்திலிருந்து விடுதலை எப்படி உண்டாகும் என்பதை ஒரு மனுஷன் தேட ஆரம்பிக்கிறான். பாவ உணர்வு வந்துச்சுன்னா இங்கே ஓடி அங்கே ஓடி எங்கேயாவது போய் குளிச்சு, ஏதாவது ஒரு குளத்தில் குளிச்சு, ஆற்றுல குளிச்சு புண்ணியத்தை தேட முடியுமா? ஓடுறான், தேடுறான், ஒரு இடத்துலேருந்து விடுதலை பெற முடியல. 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து பார்க்குறான். ஐயா வண்ண கலரில் உடையெல்லாம் வேட்டியெல்லாம் கட்டுறான். வேறு கோயில்களுக்கு போகிறான். போயிட்டு வந்தாலும் 41வது நாள் அவனால் என்ன செய்ய முடியல? விடுதலையோடு இருக்க முடியல. கடைசியாக தேடி எங்கே வந்து சேர்றான்? இயேசுகிட்ட வாரான். இயேசு விடுதலை அளிக்கிறார். இயேசு விடுதலை அளிக்கிறார். இப்போ நியாயப்பிரமாணம் எனக்கு ஒரு பாவ உணர்வு தந்துச்சு. நான் விடுதலை தேடி ஓடினேன். இயேசு எனக்கு விடுதலை வந்துட்டார். இப்போ எனக்கு நியாயப்பிரமாணம் தேவையில்லை. ஏன்னா இயேசு எனக்குள்ளே நியாயப்பிரமாணத்தை இருதயத்தில் எழுதிட்டார். ஆனால் இன்னொருத்தனுக்கு தேவை இருக்கா? அப்போ தள்ள முடியுமா பிரதர்? சுவாசத்தின் அடிப்பில் தான் ரட்சிப்பு. சுவாசத்தினுடைய நீ தான் நான் பின்பற்ற வேண்டியது. ஆனாலும் வேத சட்டத்தின்படி வாழ நான் வாஞ்சிக்கும் போது எனக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். விளங்கலையா? அவர் கிருபை. அப்போ தள்ள முடியாது. வேதம் என்ன சொல்லுதுங்கிற தேடி அதன்படி வாழணும், அதன்படி இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அதன்படி நான் வாழ முற்படும் போது, வாஞ்சிக்கும் போது, விசுவாசத்தின் அடிப்படையில் தேவன் எனக்கான பலனை தர்றார். அப்போ தான் தோன்றித்தனமாக இந்த உலகத்தில் வாழ முடியாது. செஞ்ச பாவம், செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாவம், செய்ய போகிற பாவம் எல்லாத்துக்காக கிறிஸ்து மரிச்சு தான் எடுக்க முடியாது. நான் இனி பாவம் செய்யாது இருக்கணும் என்கிற வாஞ்சை எனக்குள்ள. என்னங்க அதை சொல்லுவாங்க, அதெல்லாம் பழைய ஆட்கள் பேசுவாங்க பிரதர். இப்போ யங் ஜெனரேஷன், நாங்களாம் 2K கிட்ஸ் பிரதர், நாங்களாம் புள்ளிங்க வகைராக்கள் பிரதர், நாங்களாம் வேற மாதிரி தான் பின்பற்றுவோம் பிரதர்னா ஒரு நாளில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்க நேரிடும். இப்போ பவுல் என்னதான் சொல்ல வர்றாரு பிரதர்? எதுவுமே நீ செய்யல, கிறிஸ்துவின் பலத்தினால் உனக்கு நடக்கிறது. ஆனாலும் நீ வாழ முற்படும் போது தேவன் அந்த பலனை தர்றாரு. வேதத்தினுடைய சட்டத்திட்டங்களை தள்ளிட்டு நீ வாழ முடியாது. இது எனக்கு எல்லாத்தையும் போதிக்குது. குருடங்கிட்ட எப்படி நடக்கணும், ஊனமுற்றவங்கிட்ட நான் எப்படி காணப்படணும், அது கூட நீ குற்றமுள்ள வார்த்தையாச்சு தமிழில். மாற்றுத்திறனாளிகிட்ட நான் எப்படி நடந்து கொள்ளணும், நான் எப்படி யாரை நேசிக்கணும், எப்படி பரிசுத்தமாக வாழணும், சொத்தை எப்படி பிரிக்கணும், எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கு. பெண்கள் எப்படி உரிமை கோரணும், ஆண் பிள்ளைகள் எப்படி உரிமை கோரணும் இருக்குதுயா. அப்போ இதுக்கு மாறா அப்படின்னா, இதுக்கு மாறா என்ன நடந்தாலும் உங்களுக்கு ஆசீர்வாத குறைபாடு உண்டாகும். இதுக்கு மாறா நடந்தால் ஆசீர்வாத குறைபாடு வரும். அப்போது எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் தான். கிறிஸ்து எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்து அவர் எனக்கு சில காரியங்களை லகுவாக்கினார், சில காரியங்களை ரொம்ப டைட்டன் ஆக்கினார். என்ன சொன்னார்? பரிசேரை விட உங்கள் நீதி பெருசாக இருந்தால் தான் நீ பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும்னாரு.
பரிசேயருடைய நீதி என்ன பிரதர்? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பரிசேயருடைய நீதி, நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரு நீதி. கிறிஸ்து அதை ரொம்ப டைட் பண்ணி சொன்னார் இல்லையா? அதை விட பெரிய நீதியை உங்ககிட்ட தேடுறேன் அப்படி பேச ஆரம்பித்தார். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோட இருதயத்தில் விபச்சாரம் பெய்தாயிற்றினார். இப்போ என்ன ஆச்சு பிரதர்? பலதார மனம் அது ஒரு காலத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது, கர்த்தர் உடைச்சார். நிச்சயோடு உன் இருதயத்தில் விபச்சாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னாரு. ஆணாகிலும் பெண்ணாகிலும் 2 பேருக்கு ஒன்று தான். இதை விளங்கிட்டா விளங்கலையா? அப்போ தேவன் என்ன சொன்னார்? இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய நீதியை காட்டிலும் உன் நீதி பெருசாக இருக்கணும்னார். ஒரு வசனத்தை வாசிடுவோமே, வாசிட்டு இப்போ ஜெபிக்க போகிறோம். அப்போ தள்ள முடியாது பிரதர், வசனம் சொல்லுது, அதை அவமாக்க முடியாது. அதை நான் நிலைநிறுத்தும்படிக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதுதான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்ல காரியமாக அங்கே சொல்லப்படுகிறது. ஐந்தாம் அதிகாரம் மத்தேயு 18 18 ஐந்தாம் அதிகாரம் மத்தேயு 5:18. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். முழுவதும் நிறைவேறி முடிகிற வரனார். எப்போ நிறைவேறும்? திரும்ப நான் சொல்கிறேன், அதனுடைய முடிவாக கிறிஸ்து எனக்குள்ள வர. தன்னுடைய இயலாமையை, அது ஒன்றும் தப்புலன்னு எடுத்துக்கொள்ள முடியாது. தப்பு யார் செஞ்சாலும் என்னதுதான் தப்பு தானே. என்னால் முடியலைங்கிறதுக்காக அதெல்லாம் அந்த காலத்து வழக்குங்க, இந்த காலத்துக்கு ஒத்து வராதுங்க எப்படி சொல்ல முடியும்? இன்னும் எத்தனை ஆண்டு ஆனாலும் வசனத்தினுடைய ஒரு வார்த்தை கூட மாறாது. அப்புறம் சொல்றாரு பாருங்க, வாசிங்க. அப்புறம் பாருங்க, வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். லைனா சொல்லிட்டே வந்தார். கொலை செய்யாதிருப்பாயாக, அதை விட பெரிய நீதி என்னது? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அதை விட பெரிய நீதி என்னது? அப்போ இப்போ நான் கேட்குறேன், நியாயப்பிரமாணத்தினுடைய நீதியை காட்டிலும் விசுவாசத்தின் நீதி பெருசா சின்னதா? நம்ம நினச்சிடக்கூடாது நியாயப்பிரமாணம் தான் கஷ்டம், விசுவாசத்தினால் வர்ற நீதி ரொம்ப சிம்பிள் நினச்சிடாதீங்க. ஆண்டு சொன்னார், பரிசேயர் வேதபால் நீதி, அவங்க எந்த நீதியை பின்பற்றினாங்க? நியாயப்பிரமாணத்தின் நீதியை பின்பற்றினாங்க. அதை விட உங்ககிட்ட நீதி ஜாஸ்தியாக இருக்குனார், அதான் விசுவாச நீதி. அங்கே விபச்சாரம் செஞ்சாதான் தப்பு, இங்கே இச்சையோட பார்த்தாலே தப்பு. அங்கே கொலை செய்தாதான் தப்பு, இங்கே சகோதரன் மேலே கோவப்பட்டாலே தப்பு. அப்போ எந்த நீதி பிரதர் கஷ்டமானது? விசுவாசத்தின் நீதி தான் கஷ்டமானது. அப்போ தவறாக புரிஞ்சுட்டு என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. ஆனால் அந்த விசுவாசத்தின் நீதியை இயேசு கிறிஸ்து எனக்கு லகுவாக்குறார். நான் விரும்பும்போது, நான் வாஞ்சிக்கும் போது, இதை நான் நிறைவேற்ற நினைக்கும் போது, ஒருவேளை நீங்கள் வாஞ்சித்தீங்கன்னா கேட்டீங்கன்னா அந்த நீதி கிறிஸ்து உங்களுக்குள்ள மிக எளிதாக லகுவாக நிறைவேற்றி கர்த்தருடைய பிள்ளையை வாழ வைப்பார். கண்ணமுள்ளம். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, இப்படி மாறாத கிருபை இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையில் வந்து இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற, ஒருவேளை ஆன்லைனில் கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்க போகிற பிள்ளைகளையும் இப்படி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் தாமே அவர்களுடைய வாழ்வில் விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி, அந்த பரிசேயரும் வேதபாரகர்களும் பெரிய நீதி, அது நிறைவேற்ற தேவையான பலன், நிறைவேற்ற தேவையான கிருபைகள் பரத்திலிருந்து அருளி செய்யப்படட்டும். தேவனாய் கர்த்தனை மேன்மைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். அப்படியே எல்லாரும் கண்களை மூடி
நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் ஆவியானவர் எங்களுக்கு நிறையா காரியங்களை கர்த்தர் நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவர். வேதத்தில் இன்னும் சத்தியத்தை ஆழமாக கர்த்தர் நீங்கள் கற்றுக் கொடுத்த எல்லா காரியத்துக்காக நன்றி செலுத்துவோம். நியாய பிரமாணத்தில் போன்ற காரியத்தில் கர்த்தர் நீங்கள் எங்களோடு கூட அதிகமாக பேசுனீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இன்றைக்கும் இந்த இடத்துல வந்து உமக்கு ஊழியம் செய்த உடைய தாசருக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் பேசப்பட்ட எல்லா வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவங்களுடைய ஊழியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றும் கர்த்தர் நீங்கள் வல்லமையாக பயன்படுத்துங்கப்பா. அவங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திங்க. அவருடைய குடும்பத்தை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக தேவைகளோடு இந்த காரியத்தை பார்த்து கொண்டு இருக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்கள் அவங்களுக்கு சரியாக நீங்கள் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவர். நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நம்முடைய சிலுவையை பின்பற்றி வர கர்த்தர் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். உங்கள் நன்றி செலுத்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. மீதியான வேலை எல்லாம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எவ்வளோ பேசப்பட்ட வார்த்தைக்காக மீண்டுமாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். மீண்டுமாக உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கும். எங்களோட ஆன்லைனில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட விசேஷித்த விதமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமேன். இந்த 39 நாட்கள் கர்த்தர் நம்ம கிருபையாக நடத்தி வந்தார். இன்றும் ஒரு நாள் இருக்குது. அது மாத்திரம் அல்ல, பரிசுத்த வாரத்துக்குள்ளாக நம்ம அடுத்த வாரத்தில் போய் இருக்கோம். இன்னும் சில ஊழியக்காரர்கள் இந்த இடத்துல வந்து பேச இருக்கிறாங்க. யாவரும் உற்சாகத்தோடு வருவோம். மற்றவர்களுக்கு இந்த கூட்டத்தை பற்றி நம்ம பகிர்ந்து கொள்வோம் என்றால் நிச்சயமாக அவருக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமேன். God bless you.